தற்போது ஒரு முக்கிய செய்தியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஈரான் இஸ்ரேல் யுத்தம் ஒரு முக்கியமான கட்டத்தை எட்டிருக்கு. 8வது நாளாக இன்று நுழைந்திருக்கிறது. எனவே இந்த நேரத்திலே அமெரிக்காவும் அதன் நேச நாடுகள் நட்பு நாடுகளும் இஸ்ரேல் காரணமாக களமிறங்கினால் ஈரான் மிகப்பெரிய பாதிப்பை சந்திக்கும் என்ற நிலை ஏற்பட்டிருக்கிறது. இஸ்லாமிய நாடுகள் 21 நாடுகள் தங்களுக்கு ஆதரவாக இருக்கிறது என ஈரான் கூறி வந்தாலும் கடைசி வரை அவர்கள் இருப்பார்களா, அமெரிக்காவின் அழுத்தத்தை அவர்கள் சமாளிக்காமல் நடுநிலைக்கு சென்று விடுவார்களா என்ற ஒரு அச்சம் ஈரானிடம் தொடர்ந்து இருக்கிறது. எனவேதான் தற்போது தங்கள் நாட்டு வசம் உள்ள ஒரு கடற்பகுதி ஹோர்முஸ் ஜலசந்தி என்ற பெயர், அதாவது ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸ் என்று கூறுவார்கள். இது பாரசீக வளைகுடா மற்றும் ஓமன் வளைகுடாவிற்கு இடையே உள்ள ஒரு குறுகிய நீர்ப்பகுதியாகும். ஆனால் இந்த நீர்ப்பகுதி வழியாகத்தான் மிகப்பெரிய உலகின் 25% கால் பகுதி, அதாவது உலகின் 25% எண்ணெய் வர்த்தகம் நடைபெறுகிறது. இந்த நாடுகள், இதை சுற்றியுள்ள நாடுகள் என்று பார்த்தீர்கள் என்றால் நீங்கள் பார்த்துக்கலாம், சவுதி அரேபியா ஆகட்டும், குவைத் ஆகட்டும், பஹ்ரைன் ஆகட்டும் உள்ளிட்ட பல பகுதிகள், ஈரான், அதே போன்று UAE, ஈராக், குவைத், ஈரான் போன்ற நாடுகள் அனைத்திற்கும் இந்த வழியாகத்தான், ஓமன் இந்த வழியாகத்தான் அந்த கப்பல்கள் வெளியே வர வேண்டும். இங்கிருந்தான் வெளி உலகிற்கு ஆசிய நாடுகளாகட்டும், ஐரோப்பிய நாடுகளாகட்டும் எந்த பகுதிக்கு செல்ல வேண்டும் என்றால் இந்த பகுதியிலிருந்து தான் வர வேண்டும். இது ஒரு குறுகிய நிலப்பகுதி தான். அதிலே 2 நாடுகள் முக்கியமாக ஓமனுக்கும் அதே போன்று ஈரானுக்கும் மிக முக்கிய இடங்கள் இருக்கின்றன. எனவே இந்த 2 நாடுகள் தான் இந்த ஹார்மோஸ் ஜலசந்தியை பார்க்க. ஆனால் ஈரான் பக்கம் தான் அதிகமாக அந்த பகுதி இருக்கிறது. எனவே எந்த கப்பல் உள்ளே சென்றாலும் ஈரானின் அனுமதி என்பது மிக முக்கியம். ஒருவேளை ஈரான் தங்களால் ஆயுதங்களை கொண்டு சமாளிக்க முடியவில்லை, தோல்வி நிலையை நோக்கி நாம் செல்ல வேண்டிய சூழல் வந்தால் இந்த ஹார்மோஸ் ஜலசந்தியை வைத்துக் கொண்டு அதை மூடி விடுவேன் என மிரட்டி எண்ணெய் வள வர்த்தகத்தை முற்றும் பாதித்தால் உலக அளவிலே மிகப்பெரிய பாதிப்பு. 25% எண்ணெய் வர்த்தகம் கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்துக்கின்றால் ஆண்டுக்கு 33,000 கப்பல்கள், பெரிய கப்பல்கள், 33,000 பெரிய கப்பல்கள் மற்றும் பல்லாயிரக்கணக்கான சிறிய கப்பல்கள் இந்த ஜலசந்தி வழியாகத்தான் சென்று வருகின்றன. இந்த 33,000 கப்பல்களும் கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீர்கள் ஒரு நாளைக்கு நீங்கள் பார்த்தீர்கள் 20 மில்லியன் பேரல்கள் இந்த வழியாகத்தான் எடுத்து செல்லப்படுகின்றன ஒரு நாளைக்கு என்ற கணக்கெடுப்பும் இருக்கிறது. எனவே மிகப்பெரிய அளவுக்கு அந்த எண்ணெய் வர்த்தகம் பாதிக்கப்பட்டு எண்ணெய் விலை, குறிப்பாக பெட்ரோல், டீசல் கிடுகிடுன்னு உயரும். அதே போன்று ஓமன் பகுதியிலிருந்து வருகின்ற கத்தாரிலிருந்து வருகின்ற LNG என்ற லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸ் என்ற இயற்கை எரிவாயு, அதுவும் மிகப்பெரிய வர்த்தகம் இதன் வழியாகத்தான் செல்கிறது. கப்பல்கள் இது வழியாகத்தான் செல்லும். அந்த வர்த்தகமும் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும். எனவே எண்ணெய் வர்த்தகம் மட்டுமல்ல, இயற்கை எரிவாயு வர்த்தகம் மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டு மிகப்பெரிய தாக்கத்தை, விலை உயர்வுகின்ற மிகப்பெரிய தாக்கத்தை உலக அளவிலே ஏற்படுத்தக்கூடும் என்ற அச்சம் இருக்கிறது. எனவேதான் இந்த பகுதி கடைசி ஆயுதமாக இதை வைத்துதான் மிரட்டப் போகிறோம் என்ற வகையில் இருக்கிறார்கள். ஆனால் ஏற்கனவே ஈரான் யுத்தம் நடைபெற்ற பொழுது, சதாம் ஹுசேன் காலத்திலே இதே போன்று கொமேனி இதை வைத்துதான் அந்த இடத்திலே தாக்குதல் நடைபெற்ற பொழுது மற்ற நாடு கப்பலுக்கு அமெரிக்க கப்பற்படை பாதுகாப்பு அளித்து அந்த வழியாக அழைத்து சென்றது. எனவே அமெரிக்கா இந்த ஆயுதத்தை அவர்கள் பயன்படுத்தினாலும் அதை முறியடிப்பதற்கான திட்டங்களையும் வைத்திருக்கிறது. இஸ்ரேலும் அதை வைத்திருப்பதாக மிக தெளிவாக கூறியிருக்கிறது. எனவே இஸ்ரேலின் தாக்குதல் இனி வரும் நாட்களிலே மிகவும் உக்கிரமாக தீவிரமடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதை எதிர்நோக்குவதற்கு ஈரான் என்ன செய்ய போகிறது என்பதுதான் தற்போது பலருடைய கேள்வி. அது மட்டுமல்ல, ஈரானுடைய செயல்பாடுகள் தற்போதைய சிவிலியன் பகுதிகள் என்றால் இஸ்ரேலுடைய ஏவுகணைகள் தாக்கும் பகுதிகள் என்றால் பார்த்தால் அணு உலைகள், அதே போன்று ராணுவ நிலைகள் மீதுதான் நடவடிக்கை எடுத்து வருகிறது, தாக்குதல் நடத்தி வருகிறது. ஆனால் ஈரானுடைய ஏவுகணை வீச்சு என்று பார்த்தீர்கள் என்றால் அவர்களுடைய ஏவுகணைகள், ட்ரோன்கள் எல்லாம் எங்கு தாக்கியிருந்தால் மக்கள் வசிக்கின்ற பகுதியை, மருத்துவமனையை தாக்கி இருக்கிறார்கள், பொதுமக்கள் வசிக்கக்கூடிய கட்டிடங்களை நொறுக்கி இருக்கிறார்கள். எனவே கடுமையான ஒரு கோபத்திலே இஸ்ரேலும் அமெரிக்கா போன்ற நாடுகள் எல்லாம் இருக்கின்றன. அமெரிக்கா நேரடியாக களத்திலே குதிப்பிற்கு சிறிது காலம் ஆகும் என்று ஏற்கனவே தெரிவித்து விட்டார்கள். ஆனால் அவர்களுடைய உதவி இஸ்ரேலுக்கு முழு அளவிலே இருக்கிறது. எனவே இஸ்ரேல் மிக தீவிரமாக, உக்கிரமாக இன்று இரவு முதல் தாக்கப் போகிறது என்ற தகவல் வந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த தாக்குதலை ஈரான் எப்படி சமாளிக்கப் போகிறது? ஒருவேளை இந்த ஹோர்முஸ் ஜலசந்தி என்ற பகுதியை கையில் எடுத்துக்கொண்டு உலக நாடுகளை மிரட்டினால் நிச்சயமாக மற்ற நாடுகள் கடுமையாக ஒரு பதிலடி, எல்லோரும் இணைந்து பதிலடி கொடுக்கக்கூடிய சூழல் கூட ஏற்படலாம். என்றால் நீங்கள் 20 மில்லியன் பேரல் ஒரு நாளைக்கு இந்த வழியாக எடுத்து செல்லப்படுகிறது என்பது
மிகப்பெரிய அளவு 158 லிட்டர் இருக்கும் ஒரு பேரல் என்றால் 20 மில்லியன் என்றால் எந்த அளவுக்கு என்று பார்த்துக் கொண்டுங்கள். இது ஒரு குரூஷியல் ஆயில் சோக் பாயிண்ட் என்றே கூறுவார்கள். மிக மிக சிறிய குறுகிய பகுதி, ஆனால் இதன் வழியாகத்தான் 33,000 பெரிய கப்பல்கள் ஆண்டுதோறும் செல்கிறது என்பது மிகப்பெரிய செய்தி. எனவே இந்த ஜலசந்தியை வைத்து மிரட்ட முயற்சிக்கிறதுதான் கடைசி ஆயுதமாக ஈரான் வைத்திருக்கிறது. ஆனால் இதை சமாளிப்பதற்கும் இஸ்ரேலும் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளும் மிக தீவிரமான ஒரு அழுத்தத்தை கொடுத்து ஈரானை பணிய வைப்பதற்கான முயற்சிகளிலே இறங்குவார்கள் என்பதுதான் இந்த போர் குறித்த தகவலை தொடர்ந்து கூர்ந்து நோக்கி வரும் ஆர்வலர்கள் எடுக்கின்ற கருத்தாக இருக்கிறது நேயர்களே.